அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, 2026 பராபவ ஆண்டு தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். 3ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல கேது இருக்காருங்க. ஜென்ம ராசிக்கு 8க்குள்ளே ராசிநாதன் குரு போய் உச்சமடைய போகிறாருங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக சனி இருக்கிறார். வெளிப்படையாக சொல்லணும்னா ராகுவோட பொசிஷன் ஒன்று தான் நல்லா இருக்குங்க. மற்றபடி பிற கிரகநிலைகள் எதுவும் வலுப்பெறலை. ராசிநாதனே உச்சமானாலும் 8ல் தான் போய் மறைந்து உச்சமாகிறார். அது அந்தளவு சிறப்பும் கிடையாது. அப்போ இந்த ஆண்டு பொருளாதாரம் எப்படி இருக்குது, குடும்ப நிலை எப்படி இருக்குது, ஆரோக்கியம் எப்படி இருக்குது, 1 by 1 பார்த்துரும். ஃபஸ்ட்டு பொருளாதாரம். அன்பர்களே, நல்ல வேலை கிடைக்கும், சிறப்பான வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற அளவில் இல்லை. ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். சொந்த ஊரை விட்டு வெளியூர்களில் வேலை ட்ரை பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி கிடைக்கும். அப்போ கிடைக்கிற வேலையை எடுத்துகிட்டு போயிடுறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டம் தனஸ்தானத்தையும் தனாதிபதியையும் குரு பார்க்கிறதுனால் உறுதியாக வருமானம் உண்டு. ஆனால் அது ரொம்ப வளர்ச்சியான வருமானம்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு வேலைன்னு ஒன்று கிடைக்கும், எடுத்துகிட்டு போயிருங்க. நல்ல வேலைன்னு தேடுறீங்க, நல்ல பேக்கேஜில் தேடுறீங்கன்னா வாய்ப்பு இல்லை. 2வது பாயிண்ட், உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சிலருக்கு வேலை போய் வேலை மாற வேண்டிய சூழ்நிலை, இல்லை தேவையே இல்லாமல் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகுற இந்த மாதிரி உத்தியோகத்தில் மாற்றங்கள் அல்லது ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் செய்கின்ற அன்பர்கள் பெரிய முதலீடுகள் போடாதீங்க. வெளிப்படையாக சொல்லணும்னா இந்த ஆண்டு பொருளாதார வரவுங்கிறது லிமிட்டட் தான். நீங்கள் பெரிய அளவில் எதிர்பார்த்து முதலீடு போட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க. அப்போ அன்பர்களே, இந்த காலகட்டம் பெரிய அளவு வளர்ச்சிக்கான அமைப்புகளில் இல்லை. பொருளாதார ரீதியாக பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ளோ இருக்குது. அது நீங்கள் சின்ன 100 ரூபா முதலீடு போட்டால் வந்துடும். நீங்கள் 1000 ரூபா போட்டிங்கன்னா 500 ரூபா நஷ்டமாயிரும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் இருக்குது. ஆக அன்பு நண்பர்களே, உங்கள் பலத்தை மீறி இருக்கிற சூழலை மீறி அதிக முதலீடுகள் போடுறது வேண்டாம். ஒரு லிமிட்டுக்குள்ளே சராசரியான முதலீடோடு தொழிலை நடத்திக்கிடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. அதே போல் எதிர்பாராத திடீர் பண விரயங்கள், எதிர்பாராத திடீர் நஷ்டங்கள் இதை சந்திக்கிறதுக்கான அமைப்பில் இருக்கிறதுனால குறிப்பாக இது தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் பொருந்தும். அப்போ தொழில் மற்றும் வியாபார அமைப்புகள் இருக்கிறவங்க பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கல், முதலீடு இந்த மாதிரியான விஷயங்கள ரொம்ப கராராக இருந்துங்க, கவனமாக இருந்துங்க. சரிங்களா? பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் இல்லை. ஆனால் அதே போலங்க, ஏற்கனவே ஏதாவது பணம்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்கன்னா சொத்து வாங்குறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. கோல்டு வாங்குறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. அசையா சொத்துக்கள், வண்டி வாகன சேர்க்கைகளுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது. ஏதாவது சேமிச்சு வச்ச பணம் வருது, சீட்டு கட்டின பணம் வருதுன்னா தொழிலில் போடலாமா சொத்தில் போடலாமா? சொத்தில் தூக்கி போடுங்க. தொழிலில் போட்டிங்கன்னா அதை மறந்துடுவீங்க. மறந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சொத்துக்களாக வாங்கி வைக்கிறது சிறப்பு. சொத்து சேர்க்கை உண்டு. அதே போல் கேட்கிற இடத்துல கடன் கிடைக்குங்க. இந்த ஆண்டு கடன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஒரு சில ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான அமைப்புகள் உண்டு. டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் சரி பண்ணலாம். உங்களுடைய ஒரு சில முயற்சிகள் நல்ல உதவிகள் கிடைத்து வெற்றியையும் எட்டும். அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் குடும்ப அமைப்புகளுக்குள்ளே வந்துருங்க. திருமண அமைப்புகள் தாராளமாக முயற்சியுங்கள். கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம். கணவன் மனைவி உறவில் இருந்த அந்த மிக கடுமையான பிரச்சனைகள் உறுதியாக குறையும். குடும்ப உறவுகளுக்கு இடையில் இருந்த அந்த பிரச்சனைகள் சுமூகத்தன்மையாக குறையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தகப்பனாரோட மட்டும் கொஞ்சம் அப்பப்போ முட்டிக்கணும். ஆனால் அதே போல் தகப்பனார் மற்றும் தாயார் இந்த 2 உறவோடு மட்டும்தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் மட்டும் பார்த்து இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி மேஜராக இஷ்யூன்னு இல்லை. படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் கூட ஓரளவுக்கு நல்ல ஏற்றம் உண்டு. சரிங்களா? அப்போ குடும்ப ரீதியாக பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்புகளில் தான் இந்த காலகட்டம் உண்டு. ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னாங்க, ஹெல்த் வைஸ் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ராசிநாதன் 8ல், 4ஆம் இடத்துல சனி. அதே போல் பாருங்கள், உங்களுக்கு மட்டும் இல்லை, உறவுகளுக்கும் தாயாருக்கு உடல்நல தொந்தரவு, தகப்பனாருக்கு உடல்நல தொந்தரவு, வீட்டில் இருக்கிற யாரும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மருத்துவ செலவு இந்த ஆண்டு விரயம் அதிகமாக போயிட்டே இருக்கும். அப்போ எக்கனாமிக்கில் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் வீண் விரயங்களை குறைங்க. மருத்துவத்தில் கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்துறது மிக மிக நல்லது. ஸோ இந்த ஆண்டு தனுசு ராசி நேயர்களுக்கு எல்லா விஷயத்துலையும் ஒரு பட்டும்படாமல் தான் நற்பலன்கள் உண்டு. ஒரு மனப்பூர்வமான நற்பலன்கள் வலுவாக இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். எல்லாம் வல்ல இறை கருணையினால நல்ல முன்னேற்றம் கிடைக்கட்டும். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.